ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த அப்டேட்ல நம்ம தமிழக அரசு கூட்டுறவு சங்கங்கள்ல நடத்தப்படக்கூடிய ரேஷன் கடை வேலை வாய்ப்புக்கான இன்டர்வியூ ஹால் டிக்கெட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒன்ஸ் நீங்க இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் என்ன ப்ரொசீஜரை நாங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து கேக்குறீங்க. அது மட்டும் இல்லாம டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எப்படி இருக்கும், நீங்க நேரடியா இன்டர்வியூக்கு வந்து போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போகணும், இந்த செல்ஃப் அட்டஸ்டட் காப்பின்னு சொல்றாங்களே அப்படின்னா என்ன அப்படிங்கிற பத்தி நிறைய பேருக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குது. இந்த வீடியோல வந்து நம்ம அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இன்டர்வியூ ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணதுல அந்த ஹால் டிக்கெட்ல என்னென்ன ப்ரொசீஜர்லாம் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத பத்தி பிரீஃபா இந்த வீடியோல வந்து பார்க்க போறாங்க. வீடியோ வந்து அப் டு எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 38 மாவட்ட வாரியா ரேஷன் கடை வேலைகள்ல சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கு ஆன்லைன்ல எல்லாருமே நம்ம வந்து அப்ளை பண்ணிருப்போம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இன்டர்வியூ அப்படிங்கிறது வந்து நவம்பர் லாஸ்ட் வீக், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதியில இருந்து ஒவ்வொரு மாவட்டம் வரையும் வந்து இன்டர்வியூ டேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. வேன்யூ டேட் அண்ட் வேன்யூ டைமிங் எல்லாமே நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது சம்பந்தப்பட்ட செலக்ட் ஆன நபர்கள் வந்து நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அந்த டேட்ல போயிட்டு நீங்க வந்து இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ வந்து எல்லாருமே வந்து அட்டன் பண்ணிடலாம். பட் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு முன்னாடி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல என்னென்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறாங்க. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த 7 டாக்குமெண்ட்ஸும் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்பவே ரெடி பண்ணி வச்சுக்கணும். டிஆர்பி இன்டர்வியூ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நீடட் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே வந்து நம்ம மென்ஷன் பண்ணிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை அப்ளிகேஷன், அதாவது நீங்க டிஆர்பிக்கு வந்து அப்ளை பண்ணும்போது என்ன அப்ளிகேஷன் வந்து என்ன போட்டோ கொடுத்தீங்களோ அதே போட்டோ வந்து 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறது ஒரிஜினல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எஸ்எஸ்எல்சி ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் வந்து 2 செட் ஜெராக்ஸ் அப்படிங்கறது எடுத்து வச்சுக்கோங்க. எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படிங்கிறது வந்து சேல்ஸ்மேனுக்கு வந்து கேட்டிருக்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் நீங்க வந்து எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா நீங்க வந்து கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? பேக்கேஜ் ஜாபுக்கு வந்து மினிமம் வந்து நீங்க வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். அதுக்கு வந்து எஸ்எஸ்எல்சி கண்டிப்பா நீங்க அப்லோட் பண்ணிருப்பீங்க. சேல்ஸ்மேன் அப்படிங்கிற போஸ்டிங் வந்து நீங்க 12th மார்க் ஷீட் மட்டும் தான் அப்லோட் பண்ணிருப்பீங்க. பட் கண்டிப்பா நீங்க இன்டர்வியூக்கு நேரடியா போகும்போது கண்டிப்பா 10th மார்க் ஷீட் அப்படிங்கிறது எடுத்துட்டு போகணும். இது எதுக்காக கேக்குறாங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பண்றதுக்காக வந்து பாத்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட் ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் அப்படிங்கிறது கேக்குறாங்க. அதை வந்து எடுத்துட்டு போங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிற இடத்துல உங்களோட ஜாதி சான்றிதழ் நீங்க வந்து ஒண்ணு ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிருக்கக்கூடிய சர்டிபிகேட் இருந்தாலும் ஓகே, இல்ல நார்மலா தாசில்தார் வந்து இந்த கார்டு டைப்ல வந்து சீல் போட்டு சைன் வாங்கி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட்டா இருந்தாலும் ஓகே. ஆனா உங்க பேர் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்படிங்கிறது ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் அப்படிங்கறது எடுத்துட்டு போய்க்கோங்க. அதே மாதிரி ஓட்டர் ஐடி கார்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து ஒன்னு கேட்டிருப்பாங்க. நீங்க வந்து ரேஷன் கார்டு வச்சு அப்ளை பண்ண போறீங்களா இல்ல ஓட்டர் ஐடி வச்சு அப்ளை பண்ண போறீங்களான்னு கேட்டிருப்பாங்க. மோஸ்ட்லி ரேஷன் கார்டு இல்லாதவங்க ஓட்டர் ஐடி கொடுத்துருப்பீங்க. ஓட்டர் ஐடி கொடுத்துருந்தீங்கன்னா ஓட்டர் ஐடி வந்து பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் 2 செட், ஒரிஜினல் வந்து நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்லோட் பண்ணிருந்தீங்கன்னா ஒன்னு ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து 2 செட் ஜெராக்ஸ், ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல்ஸ் அப்படிங்கறத நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பிஹெச்டி சர்டிபிகேட், தமிழ் வழி படிச்சதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் அப்படிங்கறத எடுத்து போகணும். அதே மாதிரி ஸ்பெஷல் ரிசர்வேஷன் சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் இதை நீங்க எடுத்துட்டு போனா போதும். மீதி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து இதை கம்பல்சரி எடுத்துட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. இஃப் அப்ளிகபிள் அப்படிங்கிற பிராக்கெட்ல போட்டிருக்கேன். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல யாரெல்லாம் வருவாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்றேன். அதாவது இந்த இடத்துல வந்து 4வது பாயிண்ட்ல இருந்து நீங்க வந்து வாட்ச் பண்ணா உங்களுக்கு வந்து தெரியும் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்ல. அதாவது 4வது பாயிண்ட் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேன் கேட்டகரி, உங்க ஃபாதர் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய வாரிசுதாரரா இருக்கக்கூடிய பட்சத்துல உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அதனால முன்னுரிமை கோருவதற்கான சர்டிபிகேட்ஸ் அப்படிங்கிறது நீங்க இதை வந்து கண்டிப்பா நீங்க எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்க வந்து அப்ளிகண்ட் வந்து ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு கேட்டகரியில வரீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆதரவற்ற விதவையாக இருக்கிறீங்க, அதாவது டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸை ஒண்ணு தாசில்தார்ட்ட வாங்கி அப்லோட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா சப் கலெக்டர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கி நீங்க வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து ஆன்லைன்லயே நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட் விடோ சர்டிபிகேட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ இருக்கு. வீடியோ பார்த்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த கேட்டகரியில இந்த 3 கேட்டகரியிலுமே வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவாங்க. இந்த கேட்டகரியில இருக்கிறவங்க மட்டும் அந்த சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா விண்ணப்பத்தின் போது
நீங்க அப்லோட் பண்ணப்பட்ட அந்த 2 பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அப்படிங்கிறத வந்து கேட்கறாங்க. இத ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி என்ஓசி அப்படிங்கிறது யாரெல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்கறீங்க. அதாவது நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல டெம்பரரியாவோ இல்ல வந்து பெர்மனன்டாவோ நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து என்ஓசி சொல்லக்கூடிய தடையின்மை சான்றிதழ் அப்படிங்கிறது தற்போது பணிபுரியும் நிறுவனத்தின் தலைவரிடம் முத்திரையுடன் கூடிய கையொப்பம் மற்றும் அலுவலக முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா பெற்றிருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இது நீங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருந்தாலும் பரவால்ல, இல்ல கவர்மெண்ட் ஆபீஸ்லயே வந்து டெம்பரரியா வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் நீங்க வந்து இத வந்து வாங்கணும். அதே மாரி நீங்க பிரைவேட் கம்பெனில நீங்க வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் கண்டிப்பா என்ஓசி அப்படிங்கிறது வாங்கி தான் ஆகணும். நீங்க வொர்க்குக்கே போகல, அன்எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா இத வந்து வாங்க வந்து தேவையில்ல. சரிங்களா? அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா பிஹெச்டி நம்ம வந்து சொல்லிட்டோம். அதே மாரி முதல் பட்டதாரி சான்றிதழ் அப்படி அப்படி இல்ல அப்படின்னா நீங்க வந்து கலப்பு திருமணம் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா முன்னுரிமை அதாவது உங்களுக்கு வந்து பிரியாரிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு வந்து குடுப்பாங்க. சோ பிரியாரிட்டிக்காக வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அத வந்து கொண்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்களா இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா அதுக்கு உண்டான சர்டிபிகேட்ஸ் நீங்க வந்து வாங்கிட்டு வந்து போகலாம். இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரியாரிட்டி சர்டிபிகேட்ஸ்க்காக நீங்க வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வருவீங்க. நார்மல் ஜெனரல் கேட்டகரியில இருந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி வந்து குடுப்பாங்க. இட ஒதுக்கீடுல. அதனால உங்களுக்கு இந்த மாதிரியான சர்டிபிகேட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா, ரொம்ப பெட்டரா இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி இப்பவே வச்சுக்கோங்க. ஒரிஜினல்ல தயவு செய்து யாருமே செல்ஃப் அட்டஸ்டட் வந்து போடாதீங்க. ஜெராக்ஸ் காப்பி 2 செட் இந்த இடத்துல கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரிஜினல் பிளஸ் 2 செட் ஜெராக்ஸ் காப்பி வித் செல்ஃப் அட்டஸ்டட். செல்ஃப் அட்டஸ்டட்னா வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த இடத்துல நீங்க கீழ வந்து பாத்தீங்கன்னா, எம்ப்டி ஸ்பேஸ்ல நீங்க உங்களோட சிக்னேச்சர் வந்து நார்மலா எப்படி போடுவீங்களோ, அதே மாரி சிக்னேச்சர ஒரு ப்ளூ பென்ல நீங்க இந்த இதுல வந்து சைன் பண்ணணும். அததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டட்ன்னு சொல்றாங்க. ஜெராக்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு செட்லயும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் போட்டு எந்த டேட்ல இருந்து அட்டஸ்டட் பண்றீங்க அந்த டேட்ட கீழ வந்து சின்னதா போட்டுருங்க. இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அட்டஸ்டடுக்கு உண்டான காப்பி. பிளஸ் இந்த இது எல்லாமே ரெடி பண்ணதுக்கு அப்புறம் டிஆர்பி அப்ளிகேஷன் மை அப்ளிகேஷன் இருக்கும் இல்லையா? நீங்க சேல்ஸ்மேனுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மையும், அதே மாரி நீங்க வந்து பேக்கருக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பேக்கருக்கு உண்டான அப்ளிகேஷனையும், ஹால் டிக்கெட்டையும் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு ஹால் டிக்கெட் இல்லாம உங்கள வந்து உள்ள வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது கம்பல்சரியா நீங்க வந்து எடுத்துட்டு போற மாரி இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து பாத்தீங்கன்னா, ரேஷன் கடை வேலைக்கு இன்டர்வியூக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். சோ நம்மளுக்கு டைம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. 2 டேஸ் தான் இருக்குது. இன்னைக்கும் நாளைக்கு தான் டைம் இருக்குது. சோ நீங்க வந்து இப்பவே வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பேர் ஆயிக்கோங்க. என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் பேசிக்கா கேட்பாங்கங்கிறத பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லிங்க் குடுத்துறேன். அங்க போயிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குடுத்திருக்கேன். இந்த பேசிக்கா இந்த கொஸ்டின்ஸ்ல இருந்தா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய பிரபலமான அந்த பிளேசஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிள்க்கு வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ராமநாதபுரத்துல வந்து ராமேஸ்வரம், ஆ அதே மாரி வந்து பாத்தீங்கன்னா ராமநாத சுவாமி கோயில் எப்ப வந்து லான்ச் ஆச்சு, அதே மாரி இந்த அப்துல் கலாம் மணிமண்டபம், அது மட்டும் இல்லாம பாம்பன் பாலம் வந்து யாரால வந்து பாத்தீங்கன்னா கட்டப்பட்டது, எந்த இயர்ல வந்து லான்ச் பண்ணாங்க, அது மாரியான பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அது மாரி கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க. இந்த மாரியான விஷயங்கள்லாம் நீங்க பேசிக்கா வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா டிஃபிகல்ட்டாலாம் இன்டர்வியூ வந்து இருக்காது. அதிகபட்சம் நம்ம வந்து கேட்க போனோம் அப்படின்னா, ஒரு கேண்டிடேட்ஸ்ல இருந்து ஒரு 5 கொஸ்டினுக்கு மேல வந்து கேட்க மாட்டாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை நடைமுறையில இருக்கு. சோ இந்த முறை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்து இன்டர்வியூ போனவங்கள்ட்ட இருந்தா நம்ம வந்து கேட்டு வந்து வீடியோவா ஷேர் பண்ண முடியும். இன்டர்வியூ முடிஞ்ச உடனே நம்ம வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். எப்படி வந்து இன்டர்வியூ இருந்துச்சு, எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்க அப்படிங்கிற பத்தி பிரீஃபா நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணுவோம். சோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்க என்ன வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. அப்பலாம் இந்த வீடியோ கீழ வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? இதுதான் இப்போதைக்குன்னு நம்ம வந்து அப்டேட்டா வந்து குடுக்க முடியும். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.